நேரான வழி என்று இறைவன் சொல்றானே, அது எங்க இருக்கிறது? அது எங்கிருந்து வரும்? அது யார் சொல்வது? இப்ப நாம தௌஹீத் ஜமாத் மூலமா சொல்லும் போது நேரான வழிகிறோம், வேறு ஜமாத்துல அமைப்புகளை சொல்லும்போது நேரான வழிகிறாங்க. சொன்ன மாதிரி சிறுத்தை போதிக்கக்கூடிய மக்கள் கூட இதான் நேர் வழிகிறாங்க, மதுரை போதிக்கக்கூடிய மக்கள் கூட இதான் நேர் வழிகிறாங்க, மௌலி ஓடக்கூடிய மக்கள் இதான் நேர் வழிகிறாங்க, சலஃபுகளை பின்பற்றக்கூடிய சலஃபியாக்களும் இதான் நேர் வழிகிறாங்க, ஷியாக்கள் நேர் வழிகிறாங்க, காவியாரில் நேர் வழிகிறாங்க. எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் இதுதான் நேர்வழி. சொன்னோம்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுறா, என்னுடைய வழி இது நேரான வழி, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாது என்று சொன்னோம்ல. அவர் நேர்வழி என்று நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் எல்லா கூட்டத்தாருமே நாங்கள் சொல்லுவதுதான் நேர்வழி, என்னுடைய கருத்து தான் நேர்வழி, அது இல்லாத வேறு கருத்துக்கள் நேர்வழி ஆகாது, அது இல்லாத மற்றொரு கருத்துக்கள் நேர்வழிக்கு நெருக்கமாகாது என்று வாழ்வதை பார்ப்போம். ஆனா நாம நேர்வழியை எங்க இருந்து பெறலாம்னா, இந்த பயான்கள் மூலமாக, மக்கள் சொல்வதன் மூலமாக, நல்ல என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதனால நம்ம இருக்கக்கூடாது. திருக்குர்ஆன் நீங்க சொல்லணும் என்ன பேசுறது? ஏன்னா அல்லாஹ்வுடைய நேர்வழி குர்ஆன்ல இருக்கிறது. இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லும் போது, இந்த குர்ஆன் முதல் வின்னாஸ் வபையினாத்தி மினல் குர்ஆன், ஒரு காரணம். இந்த குர்ஆனானது மனிதனுக்கு நேர்வழி காட்டும், பொய்யை உண்மையை பிரித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய இந்த இனிமையான இரவிலே இரவு தொழுகைக்கு பின்னால் மார்க்கம் சம்பந்தமான சில செய்திகளை, கல்வி அறிவை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில நாம் முன்பு 2 நாட்கள் பார்த்த அந்த எதை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் நேரான வழியை இறைவன் நமக்கு பின்பற்ற சொல்கிறான். பல வழிகளை, பல்வேறு கொள்கைகளை இஸ்லாம் என்று பின்பற்றாதீர்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில ஒரே வழியான நேர்வழியை மட்டும் பின்பற்ற வேண்டும், நேர்வழி இல்லாத பல வழிகளை, பல கொள்கைகளை ஒரு மனிதர் பின்பற்றக்கூடாது என்பதை நேற்று சில குர்ஆன் வசனத்தோடு ஆதாரத்தோடு பார்த்தோம். யாருக்கா அந்த குர்ஆன் வசனம் ஞாபகம் இருக்குதா? நேற்று சொல்லப்பட்ட ஒரு 5-6 வசனங்கள் மேல சொன்னோம். அந்த வசனங்கள் யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லலாம். ஏதாவது ஒரு வசனம், பல கொள்கைகளை ஏன் பின்பற்றக்கூடாது என்று நேற்று சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பயான் நிகழ்ச்சி என்பது ஒரு வழி பாதையா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கக்கூடாது. எப்பவுமே தாய் பேச்சாளர் வர்றாங்க, பேசிட்டு அவங்க கடமையை முடிச்சுட்டு போறாங்க, நம்முடைய கடமை 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா போதுமானது என்று நினைக்க கூடாது. அதுக்காக இந்த நேரம் செலவிட்டா என்னது யோஜனைப்படாம போயிடும். நம்ம சொல்லக்கூடியது ஒரு கல்வி ஞானம். திருமுறை குர்ஆன்ல அல்லாஹ் இது ரொம்ப அதிகமா நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹ் யாருக்கு தான் நாடியவருக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறார். தான் நாடியவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுக்கிறார். தான் நாடியவருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்த இறைவன் யார் அதிக ஞானத்தை பெற்றிருக்காரோ அவர் அதிக நன்மைகள் பெற்றுக் கொண்டவர். ஹைரன் கசீரன், பெரிய நன்மைகள் அர்த்தமே அதுதான். இப்ப இங்க உட்கார்ந்து நம்ம பயான கேட்டு நேற்று பேசிய வசனம் நமக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லைன்னா, இன்னைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இதை எப்படி நம்ம அமல் செய்ய போறோம்?
உங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க சத்திய தர மார்க்கத்தை பின்பற்ற சொல்றீங்க, ஏகத்துவத்தை பின்பற்ற சொல்றீங்க, அதெல்லாம் உறுதியா இருக்கிறீங்க, வேற எதுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அசைந்து கொடுக்க மாட்டீங்க, இசையை கொடுக்க மாட்டீங்க, அப்படி என்னதான சொல்லப்பட்டிருக்கு, ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நானும் இந்த கொள்கைக்கு வந்துடுறேன், நானும் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன், நானும் நேரான வழிக்கு வர்றேன்னு உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்டாங்கன்னா, உங்க நெருங்கிய உறவினர், உங்க கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பயான்ல சொன்னாங்க பாய், ரமலான் 20 சொன்னாங்க, நம்ம தூக்கத்துல இருந்தோம், கொஞ்சம் அதோட மறந்துட்டோம், அப்படி இருந்தோம்னா அது வேஸ்ட். நேற்று பேசப்பட்ட கல்வி இன்னைக்கு தெரியலன்னா அது என்ன ஒரு மனநிலைன்னு பாருங்க. இது வந்து அல்லாஹ்வுடைய இல்மு. அது அதான் சொல்றான், யாருக்கு நம்ம ஞானத்தை கொடுக்கிறோமோ நாடியத்தான் கொடுக்கணும். ஓகேல ஹிக்மத்தை மை யஷாவுனா அதெல்லாம் நாடக்கூடியவருக்கு ஹிக்மத்தை அறிவை கொடுக்கும். அந்த ஹிக்மத்தை கொடுக்கப்பட்டவர், அறிவு கொடுக்கப்பட்டவர், அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர். இப்ப நம்ம அதெல்லாம் இழந்துட்டு இருக்கிறோம். நேற்று பேசப்பட்ட வசனங்கள் எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக பேசப்பட்டது. நீங்கள் சத்திய மார்க்கத்தை சரியா பின்பற்ற வேண்டும். உங்களிடத்தில் இந்த கேள்வி வைக்கப்பட்டால், உங்களுடைய எதிர்வாதம் வைக்கப்பட்டால், ஏப்பா எல்லாம் நன்மை தானே, எல்லா கொள்கையும் நன்மையாக சொல்றாங்க, யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா, யாரும் சரிய நியாயத்தை அந்த காரியத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாங்களா, ஏன் வேணாங்கிறீங்க? எல்லா கொள்கையும் எல்லா பரியாசத்துக்கா போகக்கூடாதுன்றீங்க, ஒரே வழியை நபி வழியை மட்டும் ஏன் பின்பற்ற சொல்றீங்க என்று கேள்வி உங்களை வைக்கப்பட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? ஒன்றல்ல ரெண்டல்ல ஒரு 5க்கும் மேற்பட்ட வசனங்களை சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு நல்லா வரைஞ்சீங்க, இந்த பயான் மூலமா நீங்க ஒரு கல்வியை கற்றுக்கொண்டீர்கள், ஒரு இனிமையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று இருக்க வேண்டுமே தவிர அது உட்கார்ந்து கேட்டுவிட்டு நேரத்தை கழிச்சுட்டு போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த வகையில முதல்ல என்ன செய்வோம், நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வராது பதில் கொண்டு வந்துருக்கீங்களா? 2 கேள்வி கேட்டோம். என்னென்ன கேள்வி? முதல் கேள்வி என்ன? 2 தடவை பிஸ்மில்லா வரக்கூடிய சூரா யாருக்கா தெரியுமா? நமுல். அது என்ன, எத்தனாவது அத்தியாயம்? 30. 27 அத்தியாயம் 30. சரிங்களா? அந்த நமுல் எறும்பு. சரிங்களா? 27 அத்தியாயத்தில் உள்ளது. 2வது கேள்வி என்னது? 2வது கேள்வி எங்க இருக்கு? தீவகேடு சிஜின். சரி, அடுத்து நல்ல கேடு இல்லை, எந்த அத்தியாயத்தில் இருக்கு? நம்பர் தெரியுமா? அதாவது நல்லவருடைய ஏடு ஆனது இலியின் என்று சொல்றாங்க. அந்த இலியின் எங்க அது அல்லாஹ் குறிப்பிடுறான் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, அத்-தஃஸீஃபி 83வது அத்தியாயம், 114 அத்தியாயத்துல 83, அதுல 18வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, கால இன்ன கிதாபல் அப்ராரி லஃபி இல்லியின், நிச்சயமாக உண்மையிலே நல்லவருடைய பதிவேடு இல் உள்ளது அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி கால இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜரில் லஃபி சிஜ்ஜியின், சிஜ்ஜியினானது தீயவருடைய ஏடாக நிச்சயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ். அதை வந்து 83ல 7வது வசனம். சரிங்களா? 83ல 18 நல்லவருடைய ஏடு இல்லையின், தீயவருடைய ஏடு 83ல 7 சிஜ்ஜியின். சரிங்களா? இது மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது ஒரு சில, அதாவது இருக்கிற மக்கள்ல 2 பேர் தான் பார்க்கிற மாதிரி தெரியுது. அதிகமா என்ன செய்யுங்க, சொல்லக்கூடிய பயான கேட்டு அதை எழுத்த பாருங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம், நீங்க அட்டென்ஷனா கவனிக்கிறதுக்காக இந்த பயானத்தை குறிச்சு கேள்வி கேட்போம். இப்ப முடியும் பொழுது இப்ப என்ன சொன்னோம் சொல்லலாம் அப்படிங்கறத, ஏன்னா இந்த கல்வி நாளை எப்ப கேட்கக்கூடிய அளவுக்கு வராது. எப்ப எல்லாம் உங்களுக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதோ, எப்ப எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ, அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் பின்பற்றினால் அதனால உங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய பாதை லேசாவதாக அது நபிகள் நாய் கொடுக்கிறார். திருமதி அது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையாக திருமீதியில 2945 வருது. ஒமன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியின் பாதையிலே, கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ, இது ஒரு பாதை தான். அது
கல்விக்கா இறைவா இந்த இரவு பயான் உட்கார்ந்து நான் சில வசனங்களை மாணவம் செய்து கொள்வேன், என்னுடைய உள்ளத்துல ஏற்றிக் கொள்வேன், அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வேன். நாளைக்கு சம்பந்தமாக இன்றைய கேள்வி கேட்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கு தாவா செய்வேன், நானும் அமல் செய்வேன். ஒரு சத்திய கருத்தை பின்பற்றீங்க. இந்த வாப்பா அம்மா அக்கா தங்கச்சி கணவன் மனைவி இருக்கிறாங்க, நம்ம போவாட்டினா கேள்வி கேட்பாங்க. நிர்வாகி இருக்காரு, இங்க தலைவர் இருக்காரு, கிளை தலைவர், அவர் மனைவி இங்க வந்து பயான உட்காராட்டினா கேள்வி வருமே அப்படின்னு தலைவர் மனைவி குறித்து இருக்கிறதா தவறு. அது மனைவி ஏமா கணவர் தலைவர் ஆயிருக்காரு, செயலா இருக்காரு, அதற்காக இங்க வர்றேன், இல்லாட்டி கேள்வி எழுதுமே அப்படின்னு தான் தவறு. இதுதான் சரியான மார்க்கம் என்று விளங்கி வர்றதுதான் கல்விக்கான முதல் படி. நான் படித்து அதை உறுதியாக நம்புகிறேன், அந்த நம்பிக்கையில நான் சரியாக இருக்கேன் என்று எந்த முஸ்லீம் இந்த கொள்கையில பயணிக்கிறோமோ அவர்களுக்கு தான் நாளை மறுமையில் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். நபியே நான் சொல்றாங்க, கல்வியை தேடி யார் பயணிக்கிறாரோ அவருக்கு சஹலல்லாஹு லஹு தரீகன் இலா ஜன்னதி, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திற்கான பாதையை லேசாக்குகிறான். இங்க வந்து உட்கார்ந்தா 4 வசனங்கள் சொல்லுவாங்க, 4 ஹதீஸ் சொல்லுவாங்க, 2 குர்ஆன் வசனங்களை மனப்பாடமா சிந்திக்கிறேன், அது உள்ளத்துல ஏற்றிக்கிறேன், அப்படி என்ற கல்விக்கா யாரும் இங்கே அமர்ந்திருந்தால் உங்களுக்கு நல்லா விளைவிக்கிறீங்க, அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கான பாதையை லேசாக்கி விட்டான். உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. இந்த பயான உட்கார்ந்து நீங்க இந்த கல்வியை கத்துக்கிறதுனால உங்களுக்கு சொர்க்கத்திற்கான பாதை. அதுதானே எல்லாருமே இன்னைக்கு இருக்க வாழ்றோம். நம்ம மௌத்தா போனவங்க இறைவா சொர்க்கம் கிடைக்கும் நினைக்கிறோம். அது அமல்கள் மூலியமா கிடைக்கும், நம்முடைய அறிவு கொண்டே கிடைக்கும், நம்மளுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கருணை மூலமா கிடைக்கும். தொழுகா மட்டும் ஒரு சொர்க்கம்னு ரசூலா சொல்லவே இல்லை, நோன்பு வைத்தால் மட்டும் சொர்க்கம் ரசூலா சொல்லல. ஒரு இடத்துல நிறைய குறிப்பிடும் போது உங்கள் அமல்தான் அல்லாஹ் சொர்க்கம் தரமாட்டான், அதற்கு மேல அல்லாஹ்வுடைய கருணை ஒன்று இருக்கிறது என்று காட்டினான். அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது இங்க வந்து நம்ம என்ன செய்வோம், சொர்க்கத்திற்கான பாதையான கல்வியை கற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படை என்ன செய்வோம், இந்த பயான்ல முடிஞ்சாலும் என்ன செய்வோம், சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு கேட்க இருக்கிறோம், கவனமா என்ன செய்யுங்க, இதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. இப்ப நேற்று வரைக்கும் பார்த்ததுல பல கொள்கைகளே ஒரு முஸ்லீம் பின்பற்றக்கூடாது. நன்மையை சொல்றாங்க, நல்லதை ஏவுறாங்க, இதுவும் மார்க்கம் தானே, இதுவும் இஸ்லாம் தானே, இதுவும் சத்தியம் தானே என்று எல்லா கொள்கையும் ஒரு முஸ்லிம் பயணித்தால் அவர் வழிகேட்டு இருக்கிறார். அந்த வழியை எந்த போய் சேர்த்தவர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற வசனங்களை பார்த்தோம். நரகத்துல கிடந்து புலம்பக்கூடியவங்க, நரகத்துல எச்சரிக்கும் நபர் வந்து அவரை பொய்யர் என்று கருதியவங்க, அவர் வழியர் என்று பேசுறவங்க எல்லாம் நரகத்துல கிடப்பாங்க. ஏன்? பல கொள்கையை பின்பற்றினால, ஒரே கொள்கையை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாதனால அவன் நரகத்துல கிடந்தான். இது உங்க எல்லாரும் புரிஞ்சுன்னு நினைக்கிறோம். அப்ப இந்த நேரான வழி என்று சொல்றானே இறைவன், அது எங்கிருந்து வரும்? நேரான வழி என்று இறைவன் சொல்றானே அது எங்க இருக்கிறது, அது எங்கிருந்து வரும், அது யார் சொல்வது? இப்ப நாம தௌஹீத் ஜமாத் மூலமா சொல்லும் போது நேரான வழிங்கிறோம், வேற வேறு ஜமாத்துகள் அமைப்புகளை சொல்லும் போது நேரான வழிங்கிறாங்க. சொன்னது மாதிரி செலுக்கை போதிக்கக்கூடிய மக்கள் கூட இதுதான் நேர் வழிங்கிறாங்க, மதுரை போதிக்கக்கூடிய மக்கள் கூட இதுதான் நேர் வழிங்கிறாங்க, மௌலிய ஓடக்கூடிய மக்கள் இதான் நேர் வழிங்கிறாங்க, சலஃபுகளை பின்பற்றக்கூடிய சலஃபியாக்களும் இதான் நேர் வழிங்கிறாங்க, ஷியாக்கள் இது நேர் வழிங்கிறாங்க, காவியாவில் நேர் வழிங்கிறாங்க. எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் இதுதான் நேர்வழி. சொன்னோம்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுறா என்னுடைய வழி இது நேரான வழி, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாது என்று சொன்னோம்ல. அவர் நேர்வழி என்று நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் எல்லா கூட்டத்தாருமே நாங்கள் சொல்லுவதுதான் நேர்வழி, என்னுடைய கருத்து தான் நேர்வழி, அது இல்லாத வேறு கருத்துக்கள் நேர்வழி ஆகாது, அது இல்லாத மற்றொரு கருத்துக்கள் நேர்வழிக்கு நெருக்கமாகாது என்று வாழ்வதை பார்ப்போம். ஆனா நாம நேர்வழியை எங்க இருந்து பெறலாம்னா, இந்த பயான்கள் மூலியமாக, மக்கள் சொல்வதன் மூலமாக, நன்மை என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதனால நம்பக்கூடாது. திருக்குர்ஆன் இது சம்பந்தமா என்ன பேசுது? ஏன்னா அல்லாஹ்வுடைய நேர்வழி குர்ஆன்ல இருக்கிறது. இந்த குர்ஆனை அறிவியல் காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த குர்ஆன் முதல் லின்னாஸ் வபையினாத்தி மினல் குர்ஆன் ஒரு ஃபுர்கான், இந்த குர்ஆனானது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், பொய்யை உண்மையை பிரித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. மனிதர்களுக்கு எதை நேர்வழியில் காட்டும் இந்த குர்ஆன். நேரான வழியை பின்பற்றுங்கன்னு சொல்றோம், நேர்வழியை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். அந்த நேர்வழியை எது காட்டணும்?
அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து, இந்த அமைப்பு, இந்த பிரச்சாரம் இல்ல. நேரடி குர்ஆன் இருக்குன்னு நல்லா சொல்றான். அந்த குர்ஆனை என்ன செய்யணும் எடுத்து பார்த்தோம்னா, திருக்குர்ஆன்ல இறைவன் பேசி காட்டுகிறான் எது நேர்வழி என்று. திருக்குர்ஆனுடைய அல் பக்ரா 2வது அத்தியாயம் 38வது வசனம், குல்லா அஹபிது மின்ஹா ஜமீஇன், நீங்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமா என்ன செய்யுங்க, இங்கிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள். எங்க? சொர்க்கத்திலிருந்து இறங்கிடுங்க. யாருக்கு சொல்லப்படுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தாய் தந்தை. உலக மக்களுக்கு தாய் தந்தை அவங்கதான். உலகத்துடைய மூத்த மனிதர், முதல் மனிதர் அவங்கதான். ஆரம்பம் அவங்கதான். அந்த ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்றா, நீங்க அனைவருமே இங்கிருந்து இறங்கி விடுங்கள். முதல்ல உலகத்துக்கு மனிதன் அவராக இறங்குங்க. உலகத்துக்கு முதல்ல மனிதன் வந்து இறங்குகிறார். அவர் இறங்கக்கூடிய மனிதர் யாரு? நம்முடைய தந்தை நபி ஆதம் அவர்கள், அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சொல்றா, நீங்க அனைவரும் என்ன செய்யுங்க, இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்க இறங்குனீங்கல்ல, இறங்கிட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடாது, நீங்களாக ஒரு காரியத்தை பின்பற்றக்கூடாது, நீங்களா என் மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. அதுக்கு மேல என்ன செய்யணும்? இம்மா யாவத்தி எண்ணக்கும் மின்னிகுடன், என்னிடமிருந்து உங்களுக்கு ஹுதா என்று சொல்லக்கூடிய நேர்வழி வரும். நேரான பாதை, நேர்வழி என்று சொல்றோம்ல. முதல் மனிதர் ஆதம் நபிக்கு அல்லாஹ் அந்த ஆதம் நபியை உலகத்தில் இறக்கிய பிறகு சொல்லக்கூடிய முதல் கட்டளை, ஆதம் நபியை இறங்க சொல்லும் போது சொன்ன கட்டளை இதுதான். என்ன கட்டளை? என்னிடமிருந்து நேர்வழி வரும் ஆதமே, நீங்கள் அதை தான் பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்றணும்? ஃபமன் தபிய ஹுதாய, யார் இந்த நேர்வழியை பின்பற்றுவாரோ, யார் இந்த நேர்வழியை எடுத்துக் கொள்வார். எங்கிருந்து வர்றது? இறைவனிலிருந்து வர்றது. யார் எந்த கொள்கை, எந்த ஜமாத்து, எந்த இயக்கம்லாம் கிடையாது. இறைவனிலிருந்து ஒரு நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் தஹ்சனூன், அவர்கள் அச்சப்படவும் தேவையில்லை, கவலை கொள்ளவும் மாட்டார்கள். ஒரு வழியை பின்பற்ற சொல்றோம், இதான்ப்பா நேர்வழி, இதான் சத்திய பாதை, இதுதான் இஸ்லாம் என்று உங்களுக்கு சொல்றோம். இந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இந்த நேர்வழியை யார் பின்பற்றுவாரோ அவருக்கு அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை. அது என்ன அர்த்தம்? இந்த கொள்கையை நீங்கள் நேர்வழியை பின்பற்றி நீங்கள் மௌத்தா போனா நாளை வறுமையில் அல்லாஹ் இந்த நேர்வழியை பின்பற்றிய மக்களுக்கு கவலையும் அச்சத்தையும் தரமாட்டான். எந்த வகையில? நரகத்துக்கு போற வகையில. உலகத்துல போயிட்டோமா அந்த சிந்தனையில நீங்க கவலைப்படுவானா அச்சப்படும் தேவை. இது வழியே, இது நேர்வழி, இது சத்தியம் இல்லை, அசத்தியம் என்னெல்லாம் பிரச்சாரம் யாரும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், நீங்களும் பண்ணா, அவன் சொல்லாம எல்லா மக்களும் பண்ணலாம். ஆனா நேர்வழி யார்கிட்ட இருக்கிறது? நேர்வழி எங்கிருந்து வரும்? நேர்வழியை அல்லாஹ் தன்னுடைய முதல் நபிக்கு, முதல் மனிதருக்கு எங்கிருந்து வருவதாக சொல்லி இருக்கிறான். என்னிடமிருந்து நேர்வழி வரும். எண்ணக்கும் ரொம்ப தெளிவான வார்த்தை. என்னிடமிருந்து நேர்வழி வரும். அதை யாரு பின்பற்றாரோ அவருக்கு கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை என்று இறைவன் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். நம்ம விளங்கிக்கணும், அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி இருக்கிறது. அந்த நேர்வழி இந்த திருக்குர்ஆனாக இருக்கிறது. நமக்கு நபிகள் நாயகம் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கிடைக்கப்பட்ட திருக்குர்ஆன்ல ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கான நேர்வழி இருக்கிறது. இந்த நேர்வழியை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். எந்த ஜமாத்து, எந்த இயக்கமோ அதை சொல்லும் பொழுது இந்த நேர்வழியை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்க பயானில பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த குர்ஆனுக்கு நெருக்கமா நேர்வழி இருக்கிறதா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், ஷிர்க் வச்சு குர்ஆனை பிரச்சாரம் பண்றோம். 80ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. ஆனா அல்லாஹ் மனிதனை தோன்ற காலத்திலிருந்து, இஸ்லாத்தை படைத்த காலத்திலிருந்து ஷிர்க் இல்லாத உலகத்தை அல்லாஹ் படைத்து விரும்புறான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது இணை வைப்பு இல்லாத இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் பிறக்கிறது. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எப்படி பிறக்குதா? இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் பிறக்கிறது. அவர் பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நிரப்புவணிகளாக மாற்றிவிடுகிறார்கள். அவர் இயற்கையான மார்க்கம் இஸ்லாம்.
இந்த மார்க்கத்தை கொடுத்தது அல்லாஹ். இந்த நேர்வழியை, இந்த அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை அவன் கொடுத்த மாதிரி பின்பற்றுவதால் முஸ்லிம்களுடைய கடமை. யாரும் சொன்னாங்க, யாரும் வற்புறுத்தினாங்க, யாரும் கேள்வி கேட்பாங்க, இவருடைய மனைவி ஜமாத்ல கணவர் இருக்காரு, நீங்க இந்த கொள்கை இல்லையா? உங்க மனைவி எல்லா பயானுக்கும் ஜமாத்து போறாங்களே, நீங்க இந்த கொள்கை இல்லையா? நம்ம பிள்ளைகள்லாம் எல்லாத்துக்கும் தௌஹீத் ஜமாத்து போகுது, வாப்பா அம்மா அப்படி போகாம இருக்கிறீங்க. இந்த கேள்விக்காக யாரும் வரக்கூடாது. இந்த கேள்வி எனக்கு எதிர்கேள்வியா இருக்கிறது, மனதை கொடுத்ததுன்னு சொல்லி யாரும் தௌஹீதை பின்பற்றினால் அதற்கு அல்லாஹ் கூலி இல்லை. எனக்கு இந்த கொள்கை சரியானதாக இருக்கிறது, எனக்கு இந்த நேர்வழி குர்ஆன் மூலமா கிடைத்திருக்கிறது, இந்த நேர்வழியை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், வலியத்தின் பக்கம் செல்லாமல் பாதுகாத்துக் கொள்வேன், சரிவர விளங்கி இருக்கிறேன், என் மௌத்து வரைக்கும் இதை பின்பற்றுவேன் என்று எந்த முஸ்லிம் இந்த நேர்வழி கையில் இருக்கிறாரோ அவருக்குத்தான் கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை. மனிதனுக்காக, உலகத்துக்காக, ஜமாத்துக்காக, ஆளுக்காக, பதவிக்காக, பொறுப்புக்காக யாரும் இந்த ஜமாத்திலே இந்த நேர்வழி என்ற விஷயத்தில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு அது ஒரு காலம் இருப்படாது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஆரம்பி சொன்னேன், இது ஒரு இன்பு கல்வி. நேர்வழியை பின்பற்றக்கூடியது, படிப்பது, சிந்திப்பது, பிறருக்கு எத்தி வைப்பதெல்லாம் ஒரு கல்வி, இன்பு. இதை சரியான முகத்தில் ஏற்றிவிட்டால் மௌத்து வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, வழிகேடு வராது. அல்லாஹ் நான் தவிர. அப்ப நம்ம தெளிவா விளங்கிருங்க, இந்த நேரான வழியைத்தான் அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். அந்த நேரான வழிக்கு தான் கவலையும் அச்சம் நாளை மறுமையிலே கிடையாது. உதாரணம் சிறுக்கைக்கு உதாரணம் பயான் பண்றோம். சிறுக்கு வைக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது நாம் அந்த சிறுக்கை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? இல்ல. திருக்குறான் தெளிவா பேசுகிறது. 5,72 வசனம். இன்னஹும் இஷ்ரிக்கு பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, ஜன்னா என்ற சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டோம், தடை செய்து விட்டோம். உமா வாஹுன் நார், அவர் தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. அல் மாயிதாவை 25 வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டாரோ, சிரித்து வைத்து விட்டாரோ அவர் தங்குமிடம் நரகம் தான். அந்த நரகத்துடைய கொடியைக்கு இன்னைக்கு கண்டோடிக்கு அழைக்கிறார்கள். ஏழுபுற மனித வழிபட அழைக்கிறார்கள். இஸ்லாம் காட்டுத்தராக அல்லாஹ் வைக்கக்கூடிய, இன்னமும் அல்லாஹ் மன்னிக்காத, ஒரு வாரம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் குர்ஆனை தெளிவா சொல்லிட்டாங்க. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டோம். அதற்கு கீழுள்ள பாவங்களை 4 நாள் மன்னிப்போம், அதை தண்டிப்போம். அப்பேற்பட்ட பாதகமான ஒரு இணையத்தை சிரிக்க வைத்து மக்கள் இன்னைக்கு வராம இருக்கிறாங்க. அந்த கொள்கையை எதிர்த்து பிரச்சாரம் பண்றமே, இது நேர்வழி. சிறுக்கை எதிர்த்து சிறுக்கு அல்லாத காரியங்களை நாம செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் பண்றோம்ல. குர்ஆன் அல்லாஹ் என்ன தெளிவா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே. அல்லாஹ் விளக்குங்க, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க உள்ளத்தை தைக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் இறைஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஒரு காலம் நீங்கள் முஸ்லிமா தவிர மரணித்து விடாதீர்கள். இந்த 2 கடைசி வரியையும் முதல் வரியையும் எடுத்து படிச்சு பாருங்க. ஈமான் கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான், முஸ்லிமா மரணிக்காதுங்கிறான். முஸ்லிம் கொண்டு அழைத்து முஸ்லிமா மரணிக்காது அல்லாஹ் முடிக்கிறான். இது முரண்பாடா இருக்கா இல்லையா? இதை பார்த்த போது ஒரு முரண்பாடு தெரியல. எனக்கு முஸ்லிம்களை கூப்பிட்டு நீ மௌத்தா போகும்போது முஸ்லிமா மௌத்தா போவாங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம், ஒரு பயான் பண்றவங்க கூப்பிட்டு பேசுறாங்கன்னா நான் ஏற்கனவே முஸ்லீம் தாங்க, இங்க வாப்பா அம்மா முஸ்லீம் தாங்க, என் குடும்பமே முஸ்லீம் தானே, அவருக்கு நம்ம என்ன செய்வோம், எதிர் பயன் பண்ணுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாதத்தை பாருங்க, நீங்க முஸ்லீமா இருந்தாலும் மரணிக்கும் போது முஸ்லீமா மரணித்து விட்டீர்களா? பெயரோட முஸ்லீம் இல்லையே, பேரோட இஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படலையே. இஸ்லாம் என்று நீங்கள் உள்ள வந்து விட்டால், முஸ்லீம் என்று வந்து விட்டால், கட்டுப்படக்கூடிய என்று உங்களுக்கு பேர் வந்து விட்டால், கட்டுப்பாடு அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்கிறதா? எல்லா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. நீங்கள் இறக்கும் பொழுது இணை வைத்தவராக இறந்து விட்டால், விதத்துவாதியாக இறந்து விட்டால், அல்லாஹ் தடுத்த தூதர் தடை செய்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு வெறுமன பேருள்ள முஸ்லிமா மரணித்து விட்டால் ஒரு காலம் நினைச்சுக்க முடியாது. நீங்க உங்களுடைய மௌத்து, உங்களுடைய மரணம் இறைவனுடைய சந்ததியில
இறைவனுடைய பார்வையில முஸ்லீம் என்ற கேட்பகையிலே வராது. ஜனாசாவை எடுத்துக்கலாமா, இன்னாரே முகமத அடக்கம் பண்ணுங்க முஸ்லீம் என்று இங்கே உலகத்தில் சொல்லுவாங்க. இன்னார் ராவுத்தரை நீங்க அடக்க மாட்டீங்களா, துவா செய்யுங்க முஸ்லீம் என்று இங்கே சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் இடத்துல என்னென்ன ஏற்று எழுதப்பட்டிருக்கு சொன்னால், நாம இப்ப சொன்னது மாதிரி தீயவர்கள் என்று அல்லாஹ் எழுதுறானே, சில பட்டியலை ஏற்றிருக்கிறானே, அந்த பட்டியலை எழுதப்படும் இவர் பெயருள்ள முஸ்லீமா மறைச்ச உலகத்துக்காக இவர் இணை வைத்தவராக மறைத்திருக்கிறார், சொர்க்கம் கிடையாது. இவற்றை இஸ்லாம் இல்ல ரசூலுல்லாஹ். இன்னும் பாரதமான விஷயம் பாருங்க, நபிகள் நாயகம் சிறுக்கு வச்ச மனிதருக்கு தொலை வைக்க மாட்டான் ஜனாசா. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நம்ம ஊர்ல ஜனாசா விழுது நம்ம பகுதியில, இந்த மனிதர் சிறுக்கு வைத்தவராக இருந்தால், நபி இன்றைக்கு உயர்ந்து இருந்தால் நபிகள் நாயகம் இந்த மனிதருக்கு தொலை வைக்க மாட்டார்கள். ஏன்? இவர் இணை வைத்தவராக இருக்கிறார். இணை வைத்தவருக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பே கிடையாது. அந்த இணை வைப்பை வருஷாவசம் கந்து என்று கொண்டாடும் பொழுது இது நேர்வழியா? இது சத்தியமா? இது இறைவன் இறக்கிய அந்த மார்க்கமா? யோசிச்சு பாருங்க. இறைவன் சொல்லக்கூடிய ஹுதா நேர்வழியா? இல்லையே. ஒரு காலம் இறைவன் என்னை வழங்குங்க, நான் அனுப்பிய மனிதர்கள் இறந்த பிறகு நீங்கள் கட்டணம் கட்டி வழங்கன்னு சொல்லுவானா? சொல்லல. அதற்கு மாற்றமான கருத்தை சொல்லிருக்காங்களா? அப்ப சத்திய கருத்து நேர்வழி என்று உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நேர்வழி அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் வரும். அந்த அல்லாஹ்விடமிருந்து மட்டும் வந்த ஒரு நேர்வழி இந்த திருக்குர்ஆன், அவர் தூதருடைய வாழ்க்கை ஹதீஸ், இந்த இரண்டும் தான் நேர்வழியாக இருக்கிறது. அந்த நேர்வழியை பின்பற்றும் பொழுது நான் அடுத்த கொள்கை ஏற்கனவே இருந்தோம், சுருக்கு வச்சோம், தர்காக்கு போனோம். இன்னைக்கு நம்ம பல இடங்கள தர்கா வைத்து பேசுறோம், இணைய வைத்து பேசுறோம், கந்தூரிக்கலை பேசுறோம். ஒரு காலத்தில் நீங்கள் நான் அதில் உட்கார்ந்து இருந்தோம், ரசித்து பார்த்தோம். அதுக்கு எல்லா வகையிலுமே நம்ம என்ன செய்வோம், ஒன்றுதலா இருந்தோம், பொருளாதாரம் கொடுத்தோம், உணவுக்கு போனோம், அது மார்க்கம் என்று நம்பி இருந்தோம். இன்னைக்கு என்ன விளங்கி இருக்கிறோம், இது மார்க்கம் இல்ல, நேர்வழி அது கிடையாது. குர்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் பேசக்கூடிய நேர்வழி கந்தூர்ல இல்ல, தர்காவுல இல்ல, இறந்து போன மனிதர்கள் அவற்றை இல்ல, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலை கொண்டுட்டு மட்டும்தான் இருக்கிறது என்று விளங்கி வந்தோடனே இந்த விளங்குதல் மௌத்து வரைக்கும் நீடிக்கணும். நம்மை போன்று விளங்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இதன் பால் மக்கள் அழைக்க வேண்டும். இந்த நேர்வழிதான் உங்கள்கிட்ட வரணும். இந்த நேர்வழிதான் அல்லாஹ் விரும்புகிறான். இதை தவிர்த்து நீங்கள் பேருக்காக, போருக்காக, பெருமைக்காக, பொறுப்புக்காக நீங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருந்தால், நேர்வழி என்று ஒன்றை நம்பிக்கொண்டிருந்தால், அது உங்களுக்கு ஒரு காலமும் உள்ளத்துல தைக்கக்கூடிய அளவிற்கு உள்ளத்துல தைத்து நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் பொழுது நேர்வழிக்குரியவர் என்று எழுப்ப மாட்டான். அவர் அல்லாஹ் விளைவிக்கிறீங்க, நேர்வழி அல்லாஹ்விடமிருந்து வரும். அந்த நேர்வழி எதில் இருக்கு என்று சொன்னால் இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் ஒரு காலமும் சிறுக்கக்கூடிய கொள்கையை ஆதரிக்காது. இறந்து போன மனிதர்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லாது, நேர்ச்சை பண்ண சொல்லாது என்று விளைவிக்கிறீங்க. இது முதலாவது வாதம். இது அல்லாமல் நிறைய வாதம் இருக்கிறது. நம்ம சொன்னோம்னா நிறைய கொள்கைகள், இந்த கொள்கை சம்பந்தமான அதிகமான வாதம் இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். சரிங்களா? அந்த பயான் தொடர்ச்சியா நடைபெறும் பொழுது நேர்வழி கொடுத்த எல்லா விஷயங்களும் செய்வோம், நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப பயான் பண்ணல இருந்து கேள்வி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல சொன்ன இலிம் அந்த நன்மை நல்லோருக்கான 7 83ல 18 அப்படிதானே, இல்ல 20 18 சரிங்களா? இப்ப நேர்வழியை அல்லாஹ் பின்பற்ற வேண்டும் என்று வசனம் சொன்னோம்ல, எங்கிருந்து எல்லாரும் இறங்கிடுங்க, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்று ஆதம் நபிக்கு இறைவன் சொன்னதாக ஒரு வசன பேரையும் நம்பரையும் சொல்றோம். சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. 32 நீங்க வேற, 38 வேற, 38 சரிதானா? அது 2வது அத்தியாயம் 38வது வசனம் சரிங்களா? அதான் சரியான பதில்.
அது இல்லாம கல்வியின் பாதையை தேடி செல்வதற்கு என்ன கொடுக்கப்படும்? ஹதீஸ்ல உள்ளது தெரியலையா? கல்வியின் பாதையை தேடி செல்வதற்கு என்ன அல்லாஹ் லேசாக்குறான்? சொர்க்கத்தை என்ன வருது அதுல? இல்ல, சொர்க்கம் வரல. அது சொர்க்கத்து மட்டும் முடியல. அது இலா ஜன்னத்தின், நேர்வழியே இல்ல, அப்படி வராது. சொர்க்கத்திற்கான பாதையை லேசாக்குகிறார். சொர்க்கத்திற்கான பாதையை லேசாக்கிட்டு வருது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, நாளைக்கு சில கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க. நம்ம லைவா கொஸ்டின் கேட்போம். அது இல்லாம கொஸ்டின் உங்களுக்கு இப்பவும் பார்த்து வருது. ஏன்னா குர்ஆனுடைய அந்த தொடர்பு பட்ட வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் கேட்கிறோம். முதல் கொஸ்டின், 2 கொஸ்டின் கேட்கிற. முதல் வந்து, குர்ஆன்ல பெயர் கூறப்பட்ட நபி தோழர் யார்? குர்ஆன்ல பெயர் கூறப்பட்ட நபி தோழர், ஒரே ஒரு நபித்தோடைய பெயர் மட்டும் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிமாருடைய பெயர் நிறைய இருக்கிறது. நபி தோழர் சஹாபியோடைய பெயர், ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் ஒட்டுமொத்த குர்ஆன்லயும் ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு, இன்னைக்கு கை தூக்க வர, நாளைக்கு என்ன செய்யுங்க அதுக்கான கை தூக்குங்க. அது இல்லாம அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய 5 விஷயங்கள் இது. மனிதர்கள் அறிய மாட்டாங்க, தூதர்கள் அறிய மாட்டாங்க. அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய 5 விஷயங்கள் இது குர்ஆன்ல இருக்கிறது. இறைவன் மாத்திரம் அறிவான். மனிதர்களோ மலக்குகளோ யாரும் அறிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு 5 விஷயத்தை வந்து என்ன செய்யுங்க, குர்ஆன்ல ஒரே வசனம் தான், பல வசனம் எல்லாம் ஒரே வசனத்துல இருக்குது. இந்த 5மே ஒரே வசனம் அல்லாஹ் பற்றி இருக்கிறான். அது 2வது கேள்வி. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? நபித்தோழர் வந்து பேர் யார்? குர்ஆன்ல பேர் சொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? சரிங்களா? வாக்கியத்தை